ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல லட்சம் இளைஞர்கள் வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்கங்க. ஆமாங்க, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் கிட்டத்தட்ட 4500 வேக்கன்சிஸ்க்கான ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வழக்கமாக இன்ஃபோசிஸ்லேருந்து நிறைய வேலைவாய்ப்பு விடுவாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பல லட்சம் பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃப்ரெஷருக்கே கிட்டத்தட்ட 60,000 70,000 முதல் மாத சம்பளம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா லேப்டாப் கிட்டு மற்ற அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. 60 வயசு வரையும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரி சூப்பராக இந்த கம்பெனியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அப்ளை பண்ண இந்த டைம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அடுத்த வருஷம் எண்டில் தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். 10,000 ரூபாய் மதிப்புடைய ஒர்க் ஷாப்பு இப்போ வெறும் 99 ரூபாங்க. ஆமாங்க, சின்ன இன்ட்ரோ தான், ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன ப்ரோ அது அப்படின்னா, அன்அகாடமி இப்போ கோர் இன்ஜினியரிங்கில் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ப்ரோ அப்படின்னா ஜூன் 22 ஜூன் 25 22ஆம் தேதி லிங்க்டின்ல எப்படி ஒரு பக்காவான ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும், 25ஆம் தேதி F1 Motorsports எம்பெடட் சிஸ்டம் ரிவிட் இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு எது தேவையோ, இப்போ எது நல்ல வேல்யூவாக இருக்கோ அதை சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே 2 months லிங்க்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ஒர்த்தானது அதை கொடுக்குறாங்க. யாரெல்லாம் ப்ரோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டைம் நடந்த ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட 92% பீப்புள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இன்னொரு ஜாக்பாட். ஆமாங்க, ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வர ஜூன் 25ஆம் தேதி மாஸ்டரிங் பிளெண்டிங் மூவ்மெண்ட்லையும் ஷேர்ஃபோர்ஸ் டயக்ராம்ஸ்லையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் சொல்லித்தராரு. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஒர்க் ஷாப்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டச் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. தமிழாட்டன் அப்படிங்கிற நம்மளோட கூட நீங்கள் அப்ளை கொடுக்குறது மூலயமா 10% டிஸ்கவுண்ட்லாம் போக 89 ரூபீஸ்க்கு நீங்கள் பை பண்ணி இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சிவிலுக்கான ஃப்ரீ ஒர்க் ஷாப் லிங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டேரெக்டாக டச் பண்ணி நோட்டிஃபை மீ கொடுத்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் டோல் ஃபீக்கு நம்பரும் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அன்அகாடமி. ஓகே, இன்ஃபோசிஸ் இந்தியாவோட ஒரு முன்னணி டாப் MNC ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனின்னு தான் நேம், பட் வந்து ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா நல்ல சம்பளம், லைஃப் பக்காவாக செட்டில் ஆயிரும், பர்மனன்ட் ஜாப் மாதிரி இருந்துக்கலாம். பல லட்சம் இளைஞர்கள் எப்போ அந்த கம்பெனிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து இப்போது ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன ப்ரோது அப்படின்னா, ஆன் கேம்பஸ் அப்படின்னா காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா நீங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டீங்க, எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய்ட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, 1 by 1 டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் விஷயம், எந்த இயர் பாஸ் அவுட் ப்ரோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 2019 2020 2021 அப்படி இல்லைனா இப்போ 2022 நீங்கள் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வருஷம் பாஸ் அவுட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்தவரையும் ஃப்ரெஷர்ஸ் தாங்க எடுக்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் அப்புறம் டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த 2 ரோலுங்க. ஏன்னா ரோலே வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடில் இருக்குது அப்படின்னா, ஆமாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இயர் ஆஃப் கிராஜுவேஷன் 19 20 21 22. ஓகேவா? என்ன ப்ரோ படிச்சிருக்கணும், என்ன ப்ரோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, பிடெக்கு அப்படி இல்லைனா MEM டெக்கு அப்படி இல்லைனா MCA MSc முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரான்ச்சஸ் ப்ரோ அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, ECE, EEE, ENT, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அதாவது IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த பிரான்ச்சஸில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஆக்டிவ் பிளாக் லாக்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது அரியர்ஸ் இருக்கக்கூடாது. எவ்வளோ பர்சன்டேஜ் முக்கியம் அப்படின்னா, அகாடமிக் க்ரைட்டீரியாவை பொறுத்தவரையும் ரீஜியன் வைஸ் அகாடமிக் க்ரைட்டீரியா, அதாவது ஒரு ரீஜனுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பொதுவாக ஆல் இந்தியாவுக்கு விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு நம்ம சைடில் உள்ள இன்ஃபோசிஸில் நமக்கு ஜாப் இருக்கும். ஸோ நமக்கு 60% நீங்கள் எடுத்திருக்கீங்க டிகிரியில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குமா ப்ரோ அப்படின்னா, மேக்ஸிமம் கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாற்றிட்டாங்க. அதாவது வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரியான அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை வந்து இப்போ எல்லா IT கம்பெனியும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னுமுமே. ஸோ மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் இருக்குது. பட் வந்து ஆஃபீஸ் வர சொன்னாலும் நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ப்ரோ சேலரி அப்படின்னா இதில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கிட்டத்தட்ட 9.5 lakh per annum.
வருஷத்துக்கு 9.5 லட்சம் சேலரி. அதனால தாங்க இவ்வளோ பேர் இதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்லேயே போயிட்டு ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர் ஜாப் ரோல் இன்ஃபோசிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியருக்கு 6.25 லேக் per annum, அதாவது கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே சம்பளம். அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் டேட்டு ஜூலை 17 வரையும் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளேயும் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸில் கடந்த 3 மாதத்தில் வேறு ஏதாவது நீங்கள் இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. கடந்த 3 மாதத்தில் இன்ஃபோசிஸ்லேருந்து வந்த எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸில் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க கொடுப்பாங்க. surveys.infosysapps.com இதுதான். ஸோ அஃபிஷியல் தான், நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர்லேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பட் ஜாப் வந்து பெங்களூர் தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆல் இந்தியா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த நியர்பை இன்ஃபோசிஸில் உங்களுக்கு வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்கேஸ் வந்து பெங்களூர் கேம்பஸ்லேயே உங்களுக்கு ஜாப் போட்டாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நம்ம ரீஜன் பக்கம் வந்துடலாம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. பர்சனல் டேட்டா எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே இதில் வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கோங்க. நேமு, ஃபோட்டோ, ரெஸ்யூமு, எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக எல்லாத்தையுமே நீங்கள் அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐ அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 by 1 உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க. மேலா ஃபீமேலா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. மொத்தமாக 96 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா கொஷினுமே இருக்கும். நடுவில் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொன்னால் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ரெஸ்யூம் வந்து அப்டேட்டட் ரெஸ்யூம், நீட்டான ஒரு ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் நீங்கள் வீட்டிலேருந்தே அட்டன் பண்ணிக்கலாம். ஆப்டிடியூடு, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடில் கொஷின்ஸு இது எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு விர்ச்சுவல் இன்டர்வியூவும் வைப்பாங்க. அதுவும் நீங்கள் வீட்டிலேருந்து லேப்டாப் மூலியமாகவே நீங்கள் வந்து தாராளமாக அந்த இன்டர்வியூவும் கிராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போனால் போதும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறது நீங்கள் மொபைல்லேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து இன்டர்வியூ, எக்ஸாமினேஷன் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு லேப்டாப்லேருந்து பண்ணணும். மற்றபடி இன்ஃபோசிஸ்லேருந்து வழங்கக்கூடிய உங்களுக்கு அந்த வெல்கம் கிட்டில் லேப்டாப்பு, மற்றபடி அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தவறாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.